நல்லா இருக்கு கிடைக்க சின்ன ஒரு எல்லாம் திருமணத்தில் வடை வாங்கி சாப்பிடாம இதே மாதிரி எங்கள் வீட்டை செய்து பிள்ளைகளை கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. வடையையும் கடிச்சு வெங்காயத்தையும் கடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்றேன். வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தெருவோரத்தில் வண்டியில் விற்கிற வடை செய்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்கு. வடை செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். என்ன இது 500 கிராம் பட்டாணி பருப்பு எடுத்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கிறேன். பாருங்க, நல்ல வடிவா ஊறி இருக்குது. பெருஞ்சீரகம், உப்பு தேவையான அளவு. இது மிளகு போட்டு நான் கொஞ்சம் கேரமாக இருக்கட்டும் போட்டு இதை கட்டத்தூள் மாதிரி கொஞ்சம் செய்து வச்சிருக்கிறோம். கருவேப்பிலை, இது பெரிய வெங்காயம் 1/4 கிலோ போட போகிறோம். 100 கிராம் பூடு போட போகிறோம். இங்கே பாருங்கோ, இதெல்லாம் நாங்கள் சம்பளம் அடிக்கிறது வீட்டில். இதுக்கெல்லாம் இப்போ கடையில் இடிக்க போகிறோம். பாருங்க, கடையிலேயே போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிப்போமே. இதுக்கு நல்ல பசையாக இடிக்க தேவையில்லை. அறுவல் நொறுவலாக இருந்தால் காணும். அப்பா நல்ல மொறு பயிருக்கும் பாடைய. மெதுவாடிங்க, ஒரு ஆள் பிரிஞ்சா அப்புறம் கரைச்சல் பள்ளிக்கூடங்களுக்கு போய்க்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்க சம்பல் இடிக்க வேணும். பிறகு இது பிரிஞ்சா அப்பா உங்களுடைய அப்பா தச்சு வேலை தானே, அவரை கொண்டு 2 உரல் செய்து எனக்கு மூட்டை தாங்கும். உங்களுக்கு வேணும்? எனக்கு வேணும். என்னுடைய உரல் பிரிஞ்சு தான் போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓங்கி இடிச்சிருச்சு. அப்போ எனக்கு மூட்டை செய்து தாங்கும். நல்ல வடிவான உரலாக கிடக்கு. நல்ல பெரிய எல்லாம் வச்சிருக்கு. தாங்க மாறி இருக்கேன். நான் இடிக்கிறேன். நல்லா இருக்கு இடிக்க. சின்ன உரல்லாம் கையால் அடிக்க நல்லா இருக்குது. அப்பாடி ஒன்று சொல்லி எனக்கு செய்தாங்க. இதெல்லாம் உண்டு. முறுக்குறலும் இல்லை ஒன்று செய்தாலும் வரும். அப்பா முறுக்குறல் இடிக்க பொருள் செய்தாங்க. அப்பா செய்தது பேர் தானே சுத்தியான புக்கியா இருக்கு. நொங்கு நல்லா இருக்குமே. ஓ, நொங்கு தான் இப்போ இந்த வெயில் வெக்கைக்கு நல்லா இருக்கும். இந்த வெயில் பருவலுக்கு நொங்குலாம் அப்படியே எல்லாம் பூசவும் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே பூசை விட வெயில் அந்த இல்லாம போடும். அது கடிக்குது எல்லாம் இல்லாம போடும். நல்லா இளநீ குடிச்சாலும் நல்லா இருக்கு. வட்டி குடிக்க செவலனி நிற்குது. இந்த பருவம் காணும். இது காணும். இது எடுப்போமே. நீ உடலை விட்டு வேற பஞ்சு பிடிக்குது. அதுதான் பருவம். அதை பிடிச்சி செய்ய இப்படி இடிபட்டா காணும். கொஞ்சம் பருப்பாமி இருக்க வேணும். இந்த பருவம் காணும். இதோட இப்போ இவ்வளோ கருவேப்பமிலையும் போடுறோம். இடிபடட்டும். கொஞ்சம் நல்ல பசையாக அடிக்க தேவையில்லை. உள்ளி இதெல்லாம் கொஞ்சம் பட்டும் படாம அப்படி பட்டும் படாம அடிக்க தெரியுமா? ஓ பட்டும் படாமல் வந்து அந்த பிரிஞ்சும் பிரியாமலும் இப்படித்தான் அடிக்கிறதா? சரி போடுங்க. பட்டும் படாமல் இது கொஞ்சம் பெரிய வடையாக செய்கிறண்டா பரவாயில்லை. இது நாங்கள் சின்ன வடை தானே, வண்டில் வடை தானே செய்ய போகிறோம். அப்போ சின்ன உருண்டையாக போகிறோம். அப்போ இப்படி இடிச்சா தான் நல்ல. என்ன கம்மி கொய்யால கேட்குது? முட்டை பார்த்தாண்டி சாப்பிடுங்க. இல்லை அவனும் முழந்தாலும் கவனம் பாருங்கோ. இப்போ இதுக்கு பாருங்க, இடித்த பருப்பு மற்றது கருவேப்பிலை பூடெல்லாம் இடிச்சிட்டோம். நீ இவ்வளோ பெருஞ்சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் இதுக்கு நிறைய போட தேவையில்லை. மற்ற இந்த நாங்கள் செய்து வச்ச கட்டத்தூள் இதில் ஒரு உரைப்புக்கு தான் உரைப்பு நல்லா உரைச்சா தான் நல்லா. மற்றது உப்பு போடுவோம். என்ன உப்பு எவ்வளோ போட போகிறீங்க? உப்பு ஒரு 2 கரண்டி போடுங்க. நான் 4 போட போகிறேண்ணா. எங்களை சாப்பிடவனா பண்ணுறதுக்கு. சரி பிள்ளைங்க சேர்த்து வடிவா. உப்பும் உரைப்பும் தான் இதுக்கு அந்த நல்ல சுவையை கொடுக்குறதோ. நல்லா உரைச்சா நல்லா இருக்கும். அதோட வெங்காயமும் கடிக்க சும்மா சட்டப்படி இருக்கும். இங்கே பாருங்க இப்படி வடிவாக இருக்குதுண்டு நல்லா இருக்குது. எல்லாம் குழச்சி நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. பண்டில் வடை சுட ரெடி. என்ன வடை பண்டில் வடை சுட்டு சாப்பிடுவோம். இதோட ஒரு பிளேன் டீ உண்டு. பின்னர் பிளேன் டீக்கு நல்லா இருக்கும். இப்படி செய்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக்கி இப்படி செய்துட்டு
சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்கோ பிள்ளைண்டியோட நல்லா இருக்கும் பிள்ளைகள் சாப்பிடுவேன் அவ்வளோ எல்லாம் காரம் போட தேவையில்லை சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவேன் செய்து கொடு பேருங்கோ பிள்ளைகளுக்கு கொடுத்து பேருங்கோ சாப்பிடுவேன் எங்கட பிள்ளைகளுக்கு விருப்பம் தடியை வைப்போம் என்ன சட்டி காயட்டும் வைப்பேன் காஞ்சிட்டு எண்ணெய் விடுவோம் பால் எடுங்க நல்லா தெரியுது என்ன நான் வடை போடுறேன் நீங்கள் எடுங்க என்ன சரி சரி நான் வடைய உருட்டி உருட்டி போடுறேன் நான் எடுக்கிறேன் நீங்கள் போடுங்க எடுத்து என்ன கொண்டு போறேன் இல்லை இல்லை நான் வைக்கிறேன் எல்லாரும் சரி சாப்பிடுவோம் இதுலேயே நான் எடுக்க மாட்டேன் அந்த காலை முடிஞ்சு போட்டீங்க சரி போடுங்க பாருங்க இந்த அளவு காணும் இப்படி இந்த அளவு உருட்டினா காணும் பெருசாக உருட்டப்படாது இதுதான் வண்டில் வடைக்கு இதுதான் சைஸ் பிறகு நீங்கள் பெருசாக உருட்டி போட்டு வண்டில் வடை எங்கேயாண்டு எங்களை கேட்கப்படாது எங்களை பிறகு இதால இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கல்ல அதை இல்லை வட்டமாக வட்டி போட்டு உப்பு மிளகாயம் பொரிச்சு இதோட கடிச்சு சாப்பிட எப்படி இருக்கும் அதான வண்டில் வடைக்கு செய்து காட்ட போறேன் நீங்க தான் சொல்றீங்க ரொம்ப கேட்குற எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு வண்டில் வடை அதான் வண்டில் வடை அப்படிதான் விற்கணும் இவ்வளவு போதும் இனி வைக்காத்திரம் பொரிஞ்சு வந்துட்டு தானே பார்த்து எடுங்கோ கருகா விடாமல் எடுங்கோ நல்ல பொன்னிறம் இதில் பொன்னிறம் தெரிக்க வேண்டாம் செத்தல் போட்டுனாங்களா கட்டத்தூள் போட்டுனாங்க இந்த இது சரி போல இருக்கு எடுங்க நீ கருகினால அடுப்பு நல்லா அரிக்கப்படாது பிறகு வெளியில் கருகி உள்ளுக்கு அந்த வேகாது கொஞ்சம் கோதுமல் கருவேப்பிலைகள் வடிவாத்தான் இருக்கு வண்டில் வடிய பாருங்க வெங்காயம் செத்தல் மிளகாயெல்லாம் உப்பு போட்டு அவிச்சு பொரிச்சிருக்கிறோம் இந்த வடையோட வந்து எடுத்து வடியையும் கடிச்சு வெங்காயத்தையும் கடிச்சு நல்லா இருக்கும் மிளகாயோ சரி இதை நாங்கள் செய்வது இருக்கா பார்ப்போம் 1/2 கிலோ பட்டாணி பருப்பு தான் எடுத்து நாங்கள் கடலை பருப்புலையும் செய்யலாம் நாங்கள் பட்டாணி பருப்பு 1/2 கிலோ எடுத்து 2 மணி நேரம் ஊற விட்டு நாங்கள் கழுவி துப்புரவா எடுத்துட்டு உரல்ல அடித்த நாங்கள் நீங்கள் மிக்சி இதுலேயும் போட்டு அரைக்கலாம் நாங்கள் உரல்ல துவைச்சிட்டு அதோட பூடு 100 கிராம் கருவேப்பமில்லை எல்லாம் போட்டு துவைச்சி எடுத்து இந்த கட்டத்தூள் மிளகும் காஞ்ச மிளகாயும் சேர்ந்த தூள் கட்டத்தூள் போட்டு உப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு குழச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாகி எண்ணெயில் போட்டு எடுத்து நாங்கள் அது சரி இப்போ நீங்கள் வடையை வேக வச்சு இந்த கலக்கவர் பண்ணி போட்டா பேச வடையை வச்சு ஆப்பு கொண்டு வேண்டாம் சரி சொல்லி முடியுங்க இந்தாங்க மிளகாயம் கடிச்சு போட்டு தண்ணியை வடை தீ மிளகாயம் தீட்டி சாப்பிடும்போது தண்ணியும் குடிச்சாச்சு எனக்கு இல்ல 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 நான் மிளகா வைக்க உடம்புங்க இந்த வடையை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் இந்த வடை தெருவோரத்தில் தான் விற்கிறது ஆனால் தெருவோரத்தில் வடை வாங்கி சாப்பிடாம இதே மாதிரி நீங்கள் வீட்டை செய்து பிள்ளைகளை கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தெருவோரத்தில் விற்கிற வடை வந்து அவங்க பொரிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப செய்வாங்க இது நாங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் எண்ணெயில் இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டை தானே போட்டு எடுத்து சாப்பிடலாம் செய்யுங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் இருக்குது பிள்ளைகளுக்கு மிளகாய் உரைப்பு வேணாம்னு சொன்னால் வெங்காயத்தோட கொடுங்க வடையும் நல்லா காரமாக இருக்குது கருவேப்பமில்லாம் போட்டது நல்லா இருக்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி